ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 454வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், மனது உள்ளது போல காட்டி ஒருவர் இனதுள் உள்ளதாகும் அறிவு. மனது உள்ளது போல காட்டி ஒருவர் இனத்துள் உள்ளதாகும் அறிவு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான 3 உரைகளில் நாங்கள் முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவனுக்கு சிறப்பறிவு மனதில் உள்ளது போல காட்டி உண்மையாகவே நோக்கும்போது அவன் சேர்ந்த இனத்தின் உள்ளதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒருவர் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு செயலை செய்கின்ற பொழுது தன்னுடைய சுய அறிவால் செய்வது போலே காட்டிக்கொள்வார். ஆனால் நாங்கள் உண்மையாக அதை உற்று நோக்குவோமாக இருந்தால், அவருடைய பின்னணியை பார்ப்போமாக இருந்தால், அவர் சேர்ந்த இனத்தில், அவர் சேர்ந்த கூட்டத்தில், அவர் சேர்ந்த நட்புகளால் உள்ள அறிவை வைத்துத்தான் அந்த பணியை அல்லது அந்த செயலை செய்திருப்பார். ஆனால் தான் செய்தது போலே காட்டிக்கொள்வார் என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. ஒருவனுக்கு சிறப்பு அறிவு மனதில் உள்ளது போல காட்டி உண்மையாக உற்று நோக்கும் போது அவன் சேர்ந்த இனத்தின் உள்ளதாகும் என்பதாக அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் மனத்துள் உள்ளது போல காட்டி ஒருவர் இனத்துள்ளதாகும் அறிவு என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கிறார். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவரின் அறிவு அவரது மனதில் இயல்பு என்பது போல் தோன்றினாலும் அது அவர் சேர்ந்த கூட்டத்தாரின் தொடர்பினால் வெளிப்பட்டதே ஆகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. சற்று வித்தியாசமாக உரைநடையாக இருந்தாலும் முதலாவது உரையை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. அதாவது, ஒருவர் செய்கின்ற செயல் அவருடைய சொந்த அறிவை போலே செயற்படுகின்றவர் செய்கின்ற வேலையை பொறுத்து நாங்கள் சொந்த அறிவை வைத்து செய்கின்றார் போலுதான் இருக்கும். ஆனால் சரியாக நாங்கள் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் சேர்ந்திருக்கின்ற கூட்டத்தில், அவர் சேர்ந்திருக்கின்ற நட்பு வட்டாரத்தில், அவர் சேர்ந்திருக்கின்ற சமூகத்தின் மீது சமூகத்தினால் வந்த அறிவாகத்தான் அது இருக்கும். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் சுய அறிவோடு செய்வதை போன்றுதான் இருக்கும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. ஒருவரின் அறிவு அவரது மனதில் இயல்பு என்பது போல தோன்றினாலும் அது அவர் சேர்ந்த கூட்டத்தின் தொடர்பால் வெளிப்படுவதே ஆகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் மனது உள்ளது போல் காட்டி ஒருவர் இனதுள்ளதாகும் அறிவு என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவு ஒருவன் மனதுள் இருப்பது போல தோன்றும், உண்மையால் அது அவன் சேர்ந்துள்ள இனத்தின் பால் இருந்து வெளிப்படுவதே ஆகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கின்றது. நாங்கள் ஏதாவது ஒரு செயலை, ஒரு நல்லதையோ இதே ஒன்றை செயலை செய்கின்ற பொழுது அது எங்கள் சொந்த அறிவால் சுய அறிவால் செய்வது போன்றுதான் இருக்கும். ஆனால் உண்மையிலே உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அல்லது நாங்கள் ஊடுருவி பார்க்கின்ற பொழுது, சரியாக நாங்கள் அதை கண்காணிக்கின்ற பொழுது எங்களுக்கு அழகாக விளங்கும் அந்த செயற்பாடு அனைத்தும் அவர் சேர்ந்த இனத்தால், அவர் சேர்ந்த கூட்டத்தால் வெளிப்படுவதே ஆகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைந்திருக்கின்றது. மனதுள்ளது போல காட்டி ஒருவர் இனதுள் உள்ளதாகும் அறிவு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த ஊரில் சந்திக்கலாம்.